ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழச்சி சேனல். இன்றைக்கி என்னென்னா நிலக்கடலை மசாலா குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நானும் ஓவர் நைட் ஊற வச்சேன் நிலக்கடலை. இது ஒரு 3 விசில் வேக விட்டுக்கலாங்க குக்கரில் போட்டு. இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதப்பிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்திக்கலாம். அது கூட மோஸ்ட்டாக இது ஆறுனது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். இந்த மசாலாவை வேக வச்சு நிலக்கடலையே அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. எல்லாருக்கும் பிடிச்சமானதும் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு நிலக்கடலை மசாலா குழம்பு தாங்க. இது பேஸ்ட்டு அதை கூட கூட்டிக்கலாம். எதனா இதில் மிஸ்டேக்காக பேசியிருந்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்திக்கு தேவையான தண்ணி தாங்க வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் உப்பு நான் வேகும்போது போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு பார்த்து டேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான நிலக்கடலை மசாலா குழம்பு ரெடி. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.